பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் சரி இவனுங்க சும்மா இருக்கானுங்க, நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து ஏதாவது நம்ம கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணணுமே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க், நம்ம 6 ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்து வெளியே போன வீட்டிலேருந்து வெளியே போன எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க உள்ள நம்மளோட ஸ்டோர் ரூமில் இருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க. ஆனால் அது மற்ற வீட்டில் இருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 ஃபைனலிஸ்ட் விக்ரம், சபரி, வினோத், அரோரா, திவ்யா, சாண்ட்ரா இவங்க 6 பேருக்கு மட்டுமே இது ஒரு சீக்ரெட் டாஸ்க். இந்த 6 பேரும் என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் அது கெமி அப்படின்றாங்க. ஸோ அந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை வீட்டில் மற்றவங்களுக்கு தெரியாமல் கொண்டு வந்து அவங்கள எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும். இப்போ நேற்று ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அது நம்மளோட பிரவீன் ராஜ், பிரவீன் காந்தி, வாட்டர்மெலன், அப்சரா, வியானா, ரம்யா இவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்ததே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒழிச்சு வைக்கணும். ஆனால் வாஷ்ரூம் ஏரியா யூஸ் பண்ண கூடாது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் ஒழிச்சிக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கணும். அது நிமிட கணக்காகவும் இருக்கலாம், இல்லைனா மினிட்ஸாக இருக்கா, ஹார்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ நேரம் பிக் பாஸ் சொல்கிறாரோ அது வரைக்கும் அந்த நபரை ஒழிச்சு வச்சுருக்கணும். இந்த 6 பேர், நம்ம ஃபைனலிஸ்ட் 6 பேரை தவிர வேறு யாருக்கும் இப்படி ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்றது தெரியக்கூடாது. ஸோ பிக் பாஸ் சொல்கிற வரைக்கும் அவங்க அப்படி அந்த நபரை ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கேஷ் பாக்ஸில் 1 லட்சம் ரூபாய், இந்த ஒரு டாஸ்க் ஒழிச்சு வைக்கிற டாஸ்க்கை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் இந்த 6 பேரை தாண்டி வேறு யாருக்காவது வந்திருக்காங்க, ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, இவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா கேஷ் பாக்ஸில் 1 லட்சம் ரூபாய் ஏறாது. ஸோ நீங்கள் 6 பேரும் சேர்ந்து ஒழிச்சு வைக்கிற லட்சணத்தில் தான் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சேரப்போகுது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் அந்த உள்ளே இருப்பாங்களே எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாரோ ஒருத்தவங்க ஸ்டோர் ரூமில் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மேட்ரே தெரியாது. அண்ட் அவங்கக்கிட்ட இந்த 6 ஃபைனலிஸ்ட்டும் போய் சொல்லணும், இப்படி எங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது அண்ட் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் இதை வின் பண்ண முடியும், ஸோ நீங்கள் எங்கள் கூட ஒளிஞ்சிக்கிறீங்களா அப்படின்னு அவங்கள கேட்டு அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் இவங்க இந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரே பயங்கர இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, 6 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் விக்கல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யாராவது ஒருத்தர் கேஷ் பாக்ஸ் எடுக்க போகிறோன்னு சொல்லிடலாம். அப்போ கேஷ் பாக்ஸ் எடுக்க போகிறோன்னு சொன்னால் எல்லாருமே அங்கே வெளியே வந்துடுவாங்க, கார்டன் ஏரியாவுக்கு வந்துடுவாங்க, அந்த நேரம் தலை ரூமில் ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்றாரு. அது நல்ல ஐடியாவாக இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ மேபி வாட்டர்மெலன்ஸாக இருக்கும் இவருக்கும் நம்மளோட வினோத்துக்கும் சண்டைனா கூட 1-2 பேர் தான் சண்டையை பார்ப்பாங்க. 1-2 பேர் இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு, ஓரமாக போய் விளையாடுங்கடான்னு கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் வரமாட்டாங்க. ஆனால் கேஷ் பாக்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு போது ஆப்வியஸாக எல்லாரும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ விக்ரம் சொன்னது அது நல்ல பிளான் தான். ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம கேம்ஸ் விளையாடலாம், சபரி நம்ம வெளியே போய் கேம்ஸ் விளையாடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பட் ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேஷ் பாக்ஸ் யாராவது ஒரு ஆள் எடுத்துகிட்டு வெளியே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த கேஷ் பாக்ஸில் இருக்க அமௌண்ட் கம்மியாகும், ஒரு டைமர் ஓடப்படும். ஸோ அமௌண்ட் கம்மியாகும். அப்படி ஒன்று நீங்கள் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போகணும், அந்த 6 நபர்கள் இருந்து ஒருத்தர் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போகணும். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்களே அந்த 6 பேரே ஒருத்தரை இவங்களுக்கு உள்ள இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மக்கிட்ட கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் சொன்னாருன்னு சொல்லி எல்லாரையும் கார்டன் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு இதை வச்சு பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ இதில் கொஞ்சம் சபரி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரு. லைக் எல்லாரும் அவர் பேர் தான் சொல்லிட்டாங்களாம், அப்படியே அவர் எல்லாரையும் உடனே கோவப்படுறது. நமக்கு சபரியோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார் லிவிங் ஏரியாவில். பட் அதுக்குள்ளே சாண்ட்ரா போயிட்டு கெமியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு கேப்டன் ரூம் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு தடவை வியானா ஒளிஞ்சிருந்தாங்க. எஃப்ஜே கேப்டனாக இருக்கும்போது வியானா கூட அங்கே ஸ்கூல் டாஸ்க் அப்போ ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா, அந்த கேப்டனோட அந்த கட்டில் இருக்குல்லையே அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருந்தாங்க. அந்த இடத்துல தான் இப்போ கெமியை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வழியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் யாரும் இனி அந்த ரூமுக்கு போகாமல் அங்கே பார்த்துக்கணும், அது மட்டும் தான் மேட்டர். பட் உள்ளே இருக்கவங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வியானா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ப்ராங்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு வியானா சொல்கிறாங்க. ரம்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு ப்ராங்க்கு இன்னமும் பண்ணுறானுங்களே, பச்சையாக தெரிந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லி சப்ரியை சொல்லிட்டாங்க. ஏன்னா சப்ரி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணார். லைக் அவர் எப்போதுமே ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிற நபராக இந்த அளவுக்கு கத்துறாரு, இந்த அளவுக்கு மாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது ஏதோ பண்ணுறாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தெரிஞ்சுது ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்னன்னு தெரியல. பட் இப்போ தலை ரூமில் உட்கார வச்சுருக்காங்க கெமியை. தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு நீ சுச்சாலாம் போயிட்டு தானே, ஏன்னா உனக்கு எவ்வளோ நேரம் உட்கார வைக்க போகிறோன்னு தெரில, இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ பாவம் இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.